இப்போ கரண்ட் கோஆப்ரேட் லைஃப் எப்படி இருக்குது? ஸோ நீங்க நினைக்கிற மாதிரி சிம்பிளா அல்லது ஈஸியா மணி மேக் பண்ணலாமா? அல்லது இதுல இருக்கிற உண்மையான ஸ்ட்ரகிள் என்ன அப்படின்றத தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நீங்க வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஒன்ஸ் யூ கெட் அ கிராஜுவேட், நம்ம கிட்ட இருக்கிற அடுத்த திங்க் ப்ராசஸ் அல்லது நம்ம கூட யோசிக்கிறது வந்து எம்ப்ளாய்மெண்ட். ஸோ அதுவும் நீங்க ஒரு ஐடி கிராஜுவேட் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா வி ஹேவ் வாஸ்ட் ரோல்ஸ் அண்ட் ஃப்ரம் லோக்கல் டு இன்டர்நேஷனல் எக்ஸ்போசர் ஆஃப்டர் அவர் பேண்டமிக் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்படியான ஒரு லோக்கல் டு இன்டர்நேஷனல் எக்ஸ்போசர் இருக்கிற ஒரு ஃபீல்டுன்னு பாத்தீங்கன்னு சொன்னா டாப் நாச் நம்மளோட ஐடி இண்டஸ்ட்ரி. அப்ப ஐடி இண்டஸ்ட்ரியில இவ்வளவு எக்ஸ்போசர் இருந்தாலும் இதுல நீங்க எதிர்பார்க்கிற ஒர்க் லைஃப் பேலன்ஸ் லைஃப் ஸ்டைல் வந்து உங்களுக்கு ஈஸியா கிடைக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா இல்ல. சோ இந்த வீடியோல நான் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் பிளஸ் நான் கேள்விப்பட்ட என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் என்னென்ன மாதிரி ஃபீல் பண்றாங்க அல்லது நான் ஆன்லைன்ல பார்த்த சில அனுபவங்கள் இது எல்லாத்தையும் தான் நான் இதுல உங்களுக்கு பகிர போறேன். ஸோ கண்டினியூஸா வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க. இது நீங்க ஒரு ஐடி கிராஜுவேட்னா உங்களுக்கு ரொம்ப ஃபுல்லா இருக்கு. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் வந்து நீங்க கிராஜுவேட் ஆகினதுக்கு பிறகு ஒரு லோக்கல் கம்பெனில ஜாயின் பண்றீங்க. அங்க ஒர்க் லைஃப் பேலன்ஸ் நீங்க ரொம்ப எதிர்பார்க்க முடியாது. ஏன்னு சொன்னா இது லோக்கல் லைஃப், லோக்கல் கல்ச்சர். அங்க இருக்கிற பெரியாக்கள்ல இருந்து அங்க இருக்கிற லோ எம்ப்ளாய் வரைக்கும் எல்லாருமே லோக்கல் கல்ச்சருக்கு அடாப்ட் ஆனார்கள். ஸோ ஃபாரின் எம்ப்ளாய்மெண்ட் எப்படி இருக்குன்னு தெரியாது. ஒர்க் லைஃப் பேலன்ஸ் இவங்க ஸ்டாண்டர்ட் வச்சிருப்பாங்க, அங்க ஃபாலோ பண்ணப்படாது. இதுக்கு நீங்க இதெல்லாத்தையும் வடிவா கல்குலேட் பண்ணலாம். நீங்க ஒர்க் பண்ற ஹவர்ஸ், நீங்க ஒரு 9 ஹவர்ஸ் எம்ப்ளாயி அல்லது 8 ஹவர்ஸ் எம்ப்ளாயி என்று சொன்னா அந்த ஒர்க் ஹவர்ஸ்க்குள்ள நீங்க செய்யற ஒர்க்ல இருந்து ஆஃப்டர் ஹவர்ஸ்ல உங்களுக்கு கிடைக்கிற அதாவது ஓவர் டைம் அல்லது அதுக்குரிய எதுவும் அடிஷனல் பேமெண்ட்ஸ் அல்லது போனஸ் இப்படியானது அல்லது உங்களோட பர்த்டேஸ்ல அல்லது சிக் லீவ்ஸ்ல அல்லது அடிஷனலான கிஃப்ட் வவுச்சர் இப்படியான நிறைய வேஸ் ஆஃப் ஸ்டாண்டர்ட் ப்ரொசீஜர்ஸ் வந்து இருக்குது. இது எல்லாத்தையும் வச்சு கொண்டுதான் நம்ம லோக்கல் கம்பெனி உண்மையிலேயே ஒரு ஒர்க் லைஃப் பேலன்ஸ்ல இருக்கான்னு யோசிக்கலாம். இதுல இன்னும் ஒரு இம்பார்ட்டன்ட், நீங்க ஒரு தமிழ் கம்பெனிக்கு போறீங்கன்னு வச்சுக்கொள்ளுங்க. அங்க உங்களுக்கு இன்னும் லோவான ஸ்டாண்டர்ட்ல உங்களை நடத்துவாங்க. முதலாவது சேலரி. ஓகேங்களா? நீங்க குறைய சம்பளம் எதிர்பார்ப்பீங்க இந்த தமிழாக்கள் நடத்துற கம்பெனி, கூட வேலை வாங்குவாங்க இந்த தமிழாக்கள் நடத்துற கம்பெனி. ஓகேவா? இது காரணம் என்னன்னு சொன்னா இவங்களோட மெயின் வந்து எவ்வளவு அதிகமான ப்ராஃபிட் நம்ம எடுக்கலாம் என்றது மட்டுமே தவிர இங்க ஒரு எம்ப்ளாயி ஒர்க் லைஃப் பேலன்ஸ் எதிர்பார்க்கலாம்னு கேட்டா இல்லை. பட் நீங்க சில மேனேஜர்ஸ் சில அசிஸ்டன்ட் மேனேஜர்ஸ் மீட் பண்ணுவீங்க. உங்களுக்கே சில நேரங்கள் தாட்ஸ் ப்ராசஸ் வரும், இவங்க இப்படியான ஒரு டாக்ஸிக் கம்பெனிக்குள்ள இவங்க இப்படி மாட்டினாங்க, இவங்க நல்லா இருக்கிறாங்களே, இவங்க மைண்ட் செட் நல்லா இருக்குது, இவங்க நல்லா ட்ரீட் பண்றாங்களே அப்படின்ற அளவுக்கு நீங்க நிறைய பேரை மீட் பண்ணுவீங்க. பட் இட்ஸ் அன்பார்ச்சுனேட், நீங்க ஒர்க் பண்ணித்தான் ஆகும். ஸோ ஒன்ஸ் நீங்க இதுக்கு பிறகு நீங்க ஓகே ஒரு 2-3 இயர்ஸ் நீங்க லோக்கல் ஒர்க் பண்ணதுக்கு பிறகு உங்களோட ஒரு சிவி உங்கள்ட்ட ஒரு நல்ல நாலேஜ் இருக்குமென்னு சொன்னா நீங்க இன்டர்நேஷனல் எக்ஸ்போசர் போகலாம் அல்லது ஒரு இந்தியன் கம்பெனிக்கு போகலாம். ஸோ இந்தியன் கம்பெனி என்றாலே அகெயின் நீங்க நல்லா யோசிச்சு கொள்ளணும், இந்தியாஸ்ல ஐடிக்கு வந்து ரொம்ப அதிகமான ரிசோர்ஸ் இருக்குது. ஸோ நீங்க மூளைக்கு ஐடி கிராஜுவேட்ஸ் பிளஸ் சிம்பிள் அல்லது கொஞ்சம் மணிக்கு அவங்க வேலை செய்யக்கூடிய நிறைய எம்ப்ளாயிஸ் கேண்டிடேட்ஸ் இருக்கிறாங்க. ஸோ இப்படியான கல்ச்சருக்குள்ள நீங்க என்டர் பண்ணுவீங்க. நான் சொன்ன மாதிரி இந்த இன்ஃபோசிஸ், HCL டெக் இவங்கெல்லாம் அந்த ஒரு சாலிட் பேஸ்ல இருக்கக்கூடிய இந்தியன் கம்பெனி. ஸோ நீங்க இப்ப லோக்கல்ல இருந்து ஒரு இன்டர்நேஷனல் அல்லது நம்ம பக்கத்துல இருக்கிற இந்தியாவோட ஐடி அந்த கல்ச்சருக்கு நீங்க மூவ் ஆகலாம். ஸோ அங்க நீங்க மூவ் ஆனீங்கன்னு சொன்னா எகெயின் இது எல்லாத்தையும் விட அட்வான்ஸ்டான டாக்ஸிக் மேனேஜர்ஸ் அல்லது அந்த ஒரு என்ன சொல்றது ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லான சின்ன வேலையும் அதிகமாக செய்யக்கூடிய அதிக எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வச்சிருக்கிற பீப்புள்ஸ் வந்து நீங்க மீட் பண்ண வேண்டியவர். ஸோ நீங்க இதுல வந்து நீங்க எந்த கம்பெனி ஜாயின் பண்றீங்கன்ற முக்கியம் இல்லை, நீங்க போடுற அக்ரிமெண்ட்ஸ் எல்லாமே இங்க முக்கியம். பட் இதுல என்ன ஒரு அட்வான்டேஜ் நான் சொல்லுவேன்னு சொன்னா நீங்க இப்படியான கம்பெனிக்கு போற நேரங்கள்ல உங்களை ஒரு ரிசோர்ஸா தான் சேவ் பண்ணுவாங்க. பட் நீங்க ஹையர் பண்ற இந்தியன் டீம்ஸ் நீங்க பட் உங்களை கொடுக்கறது வந்து ஒரு வேற ஃபாரின் கம்பெனிஸ். நீங்க டைரக்டா ஒர்க் பண்ண போறது ஃபாரின் கம்பெனிஸ்க்கு, பட் உங்களை ஹையர் பண்ணி கொடுக்கறது ஒரு இந்தியன் கம்பெனி. ஸோ இங்க பாத்தீங்கன்னு சொன்னா நீங்க ஹையர் பண்ணி போற டீம்ல சில நேரங்களில் இந்தியன்ஸ் இருக்கலாம், அங்க மேனேஜர்ஸ் இந்தியன்ஸாக அங்க நீங்க 1-2 ஃபாரினர்ஸோட ஒர்க் பண்ணுவீங்க. ஸோ நீங்க அங்க டோக் பண்ற விதத்தை வச்சு கொண்டே
நீங்க ஐடென்டிஃபை பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும் 2 பேருக்குரிய மைண்ட் செட் வந்து ஏன் இவங்க இப்படி நடத்துறாங்க, ஏன் இவங்களோட மைண்ட் செட் இப்படி இருக்குன்றத உங்களுக்கு வித்தின் கப்புள் ஆஃப் வீக்ஸ்லயே நீங்க ஐடென்டிஃபை பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ அதுதான் இந்த இதுக்குரிய டிஃபரன்ஸ். சரி, நீங்க ஓகே இந்த அளவுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்துட்டீங்க, உங்களுக்கு விளங்குது எது உண்மையான ஒர்க் லைஃப் பேலன்ஸ். ஒரு வீக்லி ஒரு 40 அல்லது 42 ஹவர்ஸ் தான் ஒரு எம்ப்ளாயி ஒர்க் பண்ணக்கூடிய மாதிரியான எக்ஸ்பெக்டேஷன். சில நீங்க ஈவன் லக்கி இனஃப்னு சொன்னா சில ஃபாரினர்ஸ் அல்லது உண்மையான வெள்ளக்காரனுக்குள்ள நீங்க ஒர்க் பண்ணி பாருங்க. ஒரு மேனேஜர் வந்து உங்களுக்கு நீங்க ஒரு 9 ஹவர்ஸ் ஒர்க் பண்றீங்கன்னு சொன்னா குறைஞ்சது ஒரு சிம்பிள் நீங்க அடிஷனலான இன்னொரு 4 ஹவர்ஸ் நீங்க ஒர்க் பண்றீங்கன்னு சொன்னா ஈவன் இப்ப ஒரு செக்யூரிட்டி ஃபீல்டுன்னு சொல்லக்கூட இன்சிடென்ட்ஸ் வரலாம், அடிஷனல் ஹவர்ஸ் நீங்க ஒர்க் பண்ணலாம் தேவைப்படும். நீங்க அப்படி ஒரு 4 ஹவர்ஸ் 5 ஹவர்ஸ் நீங்க அடிஷனலா ஒர்க் பண்றீங்கன்னு சொன்னா சில மேனேஜர்ஸ் இருக்கிறாங்க, நீங்க நெக்ஸ்ட் டே நீங்க ஹாஃப் டேல ஒர்க் பண்ணலாம். ஸோ நீங்க இங்க 5 ஹவர்ஸ் ஒர்க் பண்ணிருக்கிறீங்க, நெக்ஸ்ட் 5 ஹவர் அதாவது நெக்ஸ்ட் டேக்குரிய 5 ஹவர்ஸ்ல நீங்க லீவ் எடுத்துட்டு ஹாஃப் டே மாதிரி ஒர்க் பண்ணலாம். இப்படியான அல்லது நீங்க ஒரு 6-7 ஹவர்ஸ் ஒர்க் பண்றீங்க அடிஷனல் சொன்னா அடுத்த நாள் லீவு எடுங்கன்னு சொல்ற மேனேஜர்ஸ் இருக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் நீங்க ஃபீல் பண்ணுவீங்க அல்லது இதெல்லாம் நீங்க எக்ஸ்போஸ பண்ணுவீங்க ஐடி இண்டஸ்ட்ரிக்குள்ள வார நேரங்கள். ஓகே, இது வந்து இப்படியான ஒரு சந்தர்ப்பம். நீங்க இது உங்களை ஒரு ஃபாரின் கம்பெனி பட் நம்ம தமிழாக்கள் நடத்துற ஒரு கம்பெனிக்குள்ள நீங்க போனீங்கன்னு சொன்னா இங்க நீங்க எதிர்பார்க்கிற இந்த போனஸ் அல்லது இந்த பே செக் இது எல்லாமே இங்க டிஃப்ரெண்டா இருக்கு. நான் சில கதைகள் கேள்விப்பட்டேன். நான் ஃபாரின்ஸ்ல இருக்கிற தமிழாக்கள் சிலர் நடத்துற கம்பெனிஸ் அவங்க கால் பண்ணுவாங்க, நீங்க ஒரு இன்ஜினியர் இங்க ஸ்ரீலங்காவில் ஒரு இன்ஜினியரிங் கிராஜுவேட் ஆகியிருந்தா அவங்க கால் பண்ணி உங்களுக்கு நீங்க என்ன இன்ஜினியரிங்ல இருந்தாலும் சரிதான் உங்களுக்கு கொடுக்குற பேசிக் சேலரி 60,000-70,000. ஸோ அதே இது பாத்தீங்கன்னு சொன்னா லோக்கல் கவர்மெண்ட் கொடுக்கும் 180-170 இப்படியான சேலரி ஸ்கேல். ஸோ இவங்க சொல்ற காரணங்கள் நீங்க ஸ்ரீலங்கால தான் இருக்கிறீங்க, உங்களுக்கு அங்க பெரிய செலவு எக்ஸ்பென்சஸ் இல்ல தானே ரெண்டு இங்க இருந்து ஓடி அங்க போய் அங்க இது செஞ்சுட்டு கம்பெனி நடத்துறவன் நம்மளுக்கு இங்க கஷ்டப்பட்டு ஒரு கிராஜுவேட் வந்து அதுவும் இன்ஜினியரிங் முடிச்சிட்டு வார ஒரு கேண்டிடேட்டுக்கு இப்படி சொல்லுவான். ஸோ இதுதான் நம்ம ஆக்களுக்கும் மற்றவனுக்குமான வித்தியாசம். அதே நேரம் பாத்தீங்கன்னு சொன்னா இப்ப நீங்க ஒரு யூஎஸ் யூகே அல்லது கனடா ஆஸ்திரேலியா நியூசிலாந்து இப்படியான டைம் ஸ்கேலுக்கு நீங்க ஒர்க் பண்ண போறீங்கன்னு சொன்னா இப்படியான கம்பெனி தமிழ் கம்பெனிக்கு நீங்க போயிட்டீங்கன்னு சொன்னா உங்களை அவங்களோட கம்பெனிக்கு மட்டுமே ஒர்க் பண்ண விட மாட்டாங்க. அவங்க வந்து நிறைய கிளைண்ட்ஸ் இருக்கும். இப்ப நீங்க ஃபாரின் கம்பெனி ஒரு வெள்ளக்காரனுக்குள்ள வேலை செய்யணும்னு சொன்னா அவன் ஒரு டிரெக்டான கஸ்டமர்ஸ் கீழே உங்களை விட்டுருவான், அவனுக்கு இருக்கிற ஒரு கஸ்டமர் கீழே. நீங்க தமிழ் கம்பெனிக்கு வேலை செஞ்சீங்கன்னு சொன்னா நீங்க அப்படி இல்லை, நீங்க எல்லா கஸ்டமர்ஸுக்கும் வேலை செய்யணும் 9 ஹவர்ஸுக்குள்ள. ஆனா இவங்களோட எக்ஸ்பெக்டேஷன் எப்படி இருக்குன்னு சொன்னா நீங்க பெர் டே 15 அல்லது 14 to 16 ஹவர்ஸ் அவங்க எதிர்பார்ப்பாங்க நீங்க சிம்பிளா ஒர்க் பண்ணணும். வெறும் 9 ஹவர்ஸ் இல்ல, 9 ஹவர்ஸ் லாகின் பண்ணி 9 ஹவர்ஸ் 9 to 5 இல்ல. இதுக்கு நீங்க இதே ஒரு வெள்ளக்காரனுக்குள்ள இந்த மாதிரி ஸ்கேல்ல வேலை செஞ்சீங்கன்னு சொன்னா உங்களுக்கு நீங்க அடிஷனலா வேலை செய்யற ஹவர்ஸுக்குரிய பேமெண்ட் கிடைக்கும். அல்லது நீங்க ஒன்லி 9 ஹவர்ஸ் நான் சொன்ன மாதிரி தான் 9 ஹவர்ஸ் நீங்க எதுவும் ஏர்ஜென்டான இன்சிடென்ட்ஸ்ல வேலை செய்றீங்கன்னு சொன்னா அடிஷனலுக்கு உங்களுக்கு ஒரு ஹாஃப் டே அல்லது ஃபுல் டே லீவ் அப்படியான ஒரு ப்ரொசீஜர்ஸ் இருக்கு. அதே நேரம் நீங்க இவங்களுக்கு கீழேயே ஒர்க் பண்றீங்க இந்த மாதிரி, அதாவது இப்ப அவங்க டைம் தானே நம்ம ஸ்ரீலங்கா டைம்னு சொல்லக்கூட இது வந்து ஃபுல்லா 9 to 5 தாண்டி ஒரு அன்யூஸ்வல் ஹவர்ஸ் அல்லது நைட் ஷிஃப்ட் மோஸ்ட்லி வரும் அல்லது ஏர்லி மார்னிங் வரும் இப்படியான ஷெட்யூல் தான் இருக்கு. நீங்க இப்படி செய்யற ஒவ்வொரு டேக்கும் உங்களுக்கு ஷிஃப்ட் அலவன்ஸ் சொல்லி போனஸே கிடைக்கும். இதெல்லாம் என்ன சொல்றது, நம்மடவன் நல்லா இருக்க கூடாதுன்னு நினைக்கிற கூட்டம் நான் பார்த்த முதலாவது ஆக்கள் நம்மட தமிழாக்கள் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ இப்படியான நிறைய எக்ஸ்போசர் இருக்குது. நீங்க ஒரு ஐடி இண்டஸ்ட்ரியில ஒர்க் பண்றீங்க, அதே நேரம் அந்த ஐடி இண்டஸ்ட்ரி வந்து நீங்க ஒரு லோக்கல் பிளஸ் இந்தியன்ஸ் ஒரு இன்டர்நேஷனல் அப்படின்னு சொல்லி நம்ம ப்ரோடா நம்ம போகக்கூட இவ்வளவு விதமான சம்பவங்களை நீங்க சந்திப்பீங்க. பட் சில கம்பெனிஸ் இருக்கு, நீங்க ஒரு இன்டர்நேஷனல் கம்பெனி நீங்க போய் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னு சொன்னா நான் சொன்ன இவ்வளவு ஒர்க் லைஃப் பேலன்ஸோட லோக்கலாவே நல்ல எம்ப்ளாய்மெண்ட் கொடுக்குற அல்லது எம்ப்ளாய்மெண்ட்டை தாண்டி நல்ல எம்ப்ளாயிஸ் இந்த கம்பெனிஸ், அது மேனேஜர்ஸா இருக்கட்டும், உங்களோட ஒர்க் பண்ற சீனியர்ஸா இருக்கட்டும், உங்களோட ஒர்க் பண்ற ஜூனியர்ஸா இருக்கட்டும், உங்களோட ஒர்க் பண்ற நியூ ஜாயினர்ஸா இருக்கட்டும், இப்படி சில ரேரான குட் பீப்புள்ஸை நீங்க சந்திப்பீங்க. ஸோ இவங்க எல்லாம் பார்க்குற நேரங்கள் தான் அந்த சிலர் அப்படியே ஒரு கம்பெனில ஃபுல்லா ஸ்டே டவுன் பண்ணிடுவாங்க. ஏன்னு சொன்னா இன்னும் ஒரு கம்பெனிக்கு போற தேவை அவங்களுக்கு வரவே வராது. ஏன்னா இவ்வளவு நல்ல பீப்புள்ஸ், இவ்வளவு நல்ல கொலீக்ஸ் இருக்கிறாங்க, ஒரு நல்ல கல்ச்சர், நல்ல ஸ்டாண்டர்ட் வே இருக்கும். ஸோ டாப் டு பாட்டம் இந்த ப்ரொசீஜர்ஸ் அங்க இருக்கிற டாப் மேனேஜர்ஸும் சரி லோ எம்ப்ளாயீஸும் சரி இதை ஃபாலோ பண்ணணும்னு சொல்ற அப்படியான அந்த வெல் ஸ்ட்ரக்சர்ட் ஸ்டாண்டர்ட்ஸ்
ஃபாலோ பண்ற சில கம்பெனிஸ் இருக்குது. ஸோ இப்படியான கம்பெனிஸ் நீங்க தேடி எடுக்கிறது உங்களுக்கு மென்டலாகவும் உங்களோட பாடி ஹெல்த்தியாகவும் இருக்கிறதுக்கு உதவும். ஸோ இதெல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா நீங்க ஐடி இண்டஸ்ட்ரிக்கு வர ஸோ நம்மட மென்டலாக அல்லது நம்மட ஹெல்த் வைஸா நம்ம என்ன ப்ராப்ளம்ஸ் இதுக்குள்ள ஃபேஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நீங்க 10-11 நீங்க தூங்குவீங்க. மார்னிங் ஒரு 5 அல்லது 4:35 5:30 இந்த ஷெட்யூல்ல நீங்க வேக்கப் பண்ணுவீங்க. ஸோ இங்க வந்து டோட்டலாவே சேஞ்ச் ஆக போகுது. நீங்க நைட் ஃபுல்லா ஒர்க் பண்ண போறீங்க, மார்னிங் தூங்க போறீங்க. இப்படியான ஒரு ஷெட்யூல் வந்து உங்களோட ஃபுல்லா ரொட்டேஷன் ஆகும். ஸோ இதுல நான் 2-3 விதமான நன்மைகளை சொல்லுவேன். ஒன்று, இப்ப நீங்க ஒர்க் பண்றது ஃபாரின் கம்பெனிஸ்க்குன்னு சொன்னா உங்களோட அரச கடமைகள் எதுவும் இருந்தா தேவைகள் இருந்தா இப்ப ஸ்கூலுக்கு போறதா இருக்கட்டும், பிள்ளைகள் வேலையை பார்க்கறதா இருக்கட்டும், அல்லது நமக்கு தேவையான போஸ்ட் ஆஃபீஸோ அல்லது இப்படியான அரச கடமை பீடங்களுக்கு நம்ம போய் நம்மளோட வேலையில எதுவும் பார்க்க முடியும்னு சொன்னா நமக்கு எல்லாமே செட் ஆகும். அல்லது நீங்க இது பிரைவேட் 9 to 5 லோக்கலா ஒர்க் பண்ணீங்கன்னு சொன்னா இதுக்கு ஹாஃப் டே லீவ் அப்படின்றதெல்லாம் அப்ளை பண்ண வேண்டி வரும். மற்றது பாத்தீங்கன்னு சொன்னா கொஞ்சம் குடும்பத்தோட டைம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய நேரம் இருக்கும். இது நீங்க எப்படி நீங்க அலோகேட் பண்றீங்க அப்படின்றத பொறுத்தது ஓகேங்களா. ஸோ இது நீங்க நினைக்கிற மாதிரி ஈஸியும் இல்லை. இப்போ நீங்க 9 to 5 போறீங்கன்னு சொன்னா ஒர்க் பண்றீங்க வாரீங்க, அந்த டேக்குரிய ஸ்பெண்ட் டைம் வந்து குறையாது. இதே இது நீங்க நைட் டைம் ஒர்க் பண்ணீங்கன்னு சொன்னா மார்னிங் ஒரு 10-12 நீங்க வேக்கப் பண்ணிடுவீங்க. ஸோ கெயின் உங்களுக்கு நல்ல ஒரு டைம் இருக்குது உங்களோட ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அலோகேட் பண்ணக்கூடிய மாதிரி நீங்க சொந்த ஊர்ல இருந்தீங்கன்னா மாத்திரம். ஓகே, சில தேவைகளுக்கு நீங்க வெளியூர்கள்ல தங்கி படிச்சு கொண்டு வேலை செய்றீங்கன்னு சொன்னா இந்த மாதிரி விஷயங்கள் கொஞ்சம் மிஸ் ஆகும். அல்லது நீங்க ஒரு 2-3 வீக்ஸ்க்கு ஒரு தடவை உங்களோட ஊருக்கு போற மாதிரி அங்க ஸ்டே பண்ற மாதிரி இப்படியான சம்பவங்கள் வரும். மற்றபடி பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு இன்டர்நேஷனல் எக்ஸ்போசர், அந்த ப்ராட் நாலேஜ், அந்த எக்ஸ்பீரியன்ஸ், டிஃப்ரெண்ட் கல்ச்சர் பீப்புள்ஸோட இப்ப நீங்க யூஎஸ் டீம் அல்ல யூகே டீமோட ஒர்க் பண்ணி பாத்தீங்கன்னு சொன்னா பிலிப்பைன்ஸ், தாய்லாந்து இப்படியான மக்கள் அங்க அல்லது இந்தியன்ஸ் எல்லாருமே அங்க ரெசிடென்ஸ் பண்ணி இருப்பாங்க. ஸோ நம்ம அவங்களோட ஒர்க் பண்ணோம். அப்போ டிஃப்ரெண்ட் கல்ச்சர் பீப்புள்ஸ் எல்லாம் நீங்க மீட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும் ஆன்லைன்ல. சில நேரங்களில் அவங்க உங்களோட கண்ட்ரிஸ்க்கும் விசிட் பண்ண வாய்ப்பு இருக்குது. நீங்க இட் டிபெண்ட்ஸ் ஆன் த ப்ராஜெக்ட்ஸ் தட் யூ ஆர் ஒர்க்கிங். ஸோ இப்படி நிறைய விஷயங்கள் நமக்கு இன்டர்நேஷனல் வரைக்கும் எக்ஸ்போசர் பண்ணலாம். ஸோ ஓகே காய்ஸ், இதுதான் இந்த ஐடி இண்டஸ்ட்ரி இருக்கிற ரியாலிட்டி. நீங்க எதையும் ஆகையும் குயிக்கா நம்பிடையும் கூடாது. இப்படியான இன்டர்நேஷனல் எக்ஸ்போசர் வாரத்துக்கு it will take some years of experience. You have to be patient in one company, get all the experience and the exposure within certain fields அப்படின்னு சொல்லலாம். ப்ராஜெக்ட்ஸ் நீங்க எந்த டிபார்ட்மெண்ட் ஒர்க் பண்றீங்கன்னு சொல்லி. ஸோ இது எல்லாமே டிஃபைன் பண்ணும் உங்களோட ஓவரால் வெல்பீயிங் ஸ்ட்ரக்சர். ஓகே guys, see you in the next video.